கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் எப்படா போராட்டம் வராதா என்று தினமும் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய காரைக்காலுடைய நிலை சென்று கொண்டிருக்கிறது. நமக்கு வேலை இல்லையா அல்லது நமக்காக எந்த ஒரு உழைப்பு இல்லையா? ஒரு வேலையே போராட்டம் தானா? காவல்துறைகள் நண்பர்களுக்கும் சொல்ல அவர்களுக்கும் நம்மளுடைய பாதுகாப்பு கொடுக்க அவர்களுக்கு வேலையா? அவர்களுக்கு வேலை இல்லையா? இது ஒரு கேள்விக்குறியாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. இவர்கள் செய்யக்கூடிய ஆட்சி அதிகாரம் யாருடைய ஆட்சியில் இருந்து யார் போராட்டம் பண்ண வேண்டியது? இது யாருடைய ஆட்சி நடக்குது? கேள்விக்குரிய கேள்வியா இல்லை, வேடிக்கையாக இல்லை. செய்யக்கூடிய ஆட்சி, இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி யாருடைய ஆட்சி? மத்தியில யாரு ஆட்சி? இப்ப யாருக்காக போராட்டம்? இது வந்து அவங்களுக்கு ஒரு அவமானமா இல்லையா? இது ஒரு அசிங்கமா இல்லையா? அவங்க எந்த எண்ணமும் இல்லாம ஒரே நோக்கம் ஆட்சி அதிகாரம், பொருளாதாரத்தை தக்க வைத்துக்கணும். இந்த திருநள்ளாறு கோயிலுடைய பக்தர்களுக்கு ஒரு மதத்தை சார்ந்து போராட்டத்தை குரலை எழுப்பாமல் அனைத்து சமூகமும் குரல் கொடுத்து பேசக்கூடிய நிலைக்கு மாற்றி தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. யாருக்காக குரல் கொடுக்கிறோம்? இன்றைக்கு இந்த கோயில் திருவிழாவிற்கு வரக்கூடிய மக்கள் இன்னைக்கு நாகூர் வர்றாங்க, வேளாங்கண்ணிக்கு வர்றாங்க, அதோட காரைக்காலோட முடிஞ்சிருக்கு. இருக்கக்கூடிய ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு வந்து போவதற்கு என்ன குறை, என்ன பிரச்சனை? நிலக்கரி தான் பிரச்சனை. அப்ப யாருக்காக கைவிட்டீங்க? இந்த 30 வருஷம் 34 வருஷமா எதிர்பார்த்து இருந்தோம். நாங்க வந்து ட்ரெயின்ல போவோம், சின்ன பிள்ளைல ட்ரெயின்ல போனோமே, ஒரு ஆசையா இருக்காது நாங்களும் வர போகணுது. அப்ப இந்த பக்தர்கள் எவ்வளவு வேதனைப்படுறாங்க. அடுத்தபடி இது போன்ற தொடர்ந்து இது போன்ற அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னா பக்தர்களை கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை வலுப்பெறு செய்வதற்காக எஸ்டிபி சார்பாகவும் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கூட்டத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.